ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம டிஎன்பிஎஸ்சி லேர்ன் சேனலில் இம்பார்ட்டன்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஐஎன்எம் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடியவங்களுக்கும் போலீஸ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஷின்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தென்னாடு திலகர் என்று போற்றப்பட்டவர் யார்? தென்னாடு திலகர் அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா வஉசி சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வஉசி பார்த்திங்கன்னா திலகரோட கருத்துக்களால் கவரப்பட்டிருந்திருப்பார். அதனால் அவர் வழி நடக்கிறனால அவர் வந்து தென்னாடு திலகர் அப்படின்னு வஉசி சொல்லுவாங்க. இந்த வஉசி சுதேசி நாவல் நிறுவனம் ஆரம்பித்தப்ப ஸோ அவருக்கு வந்து திலகர் தான் வந்து பத்திரிகை மூலமாக ஆதரவு தெரிவிச்சிருப்பார். இந்த திலகரோட பத்திரிகை பார்த்திங்க அப்படின்னா கேசரி, மராட்டா அப்படின்னு ஒரு பத்திரிக்கை வச்சுருப்பார். இந்த பத்திரிகைகள்லாம் வந்து வஉசிக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த கொஷின், வங்கப்பிரிவினை நடைபெற்ற போது இந்திய அரசு பிரதிநிதியாக இருந்தவர் யார்? வங்கப்பிரிவினை நடந்தப்போ இந்திய அரசு பிரதிநிதியாக இருந்தவர் யார் அப்படின்னா கசம் பிரபு தான் இருந்திருப்பார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 1905 வந்து வங்கப்பிரிவினை அப்படின்னு அறிவிச்சிருந்திருப்பார். இது கடைசியில் எப்போ ஒன்றா சேர்த்தாங்க அப்படின்னா கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் வந்து ஒன்றா சேர்த்தது 1911 2 வங்காளத்தையும் ஒன்றா சேர்த்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான கொஷின்ஸ் கூட இந்த கொஷின். ஸோ அடுத்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் நன்கொடை அளித்த ஆங்கில அரசு பிரதிநிதி யார்? ஆகஸ்ட் நன்கொடை அளித்தவர் யார் அப்படின்னா லில்லித்கோ அப்படின்னு அளிச்சிருப்பார். ஸோ எப்போ அளிச்சிருப்பார் பார்த்தோன்னா நன்கொடை வந்து 1940 வந்து கொடுத்துருந்துருப்பார். ஸோ எதுக்காக கொடுத்துருப்பாரு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆங்கில அரசுக்கு 2ஆம் உலக போர் நடப்ப எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதனால் வந்து இதை வந்து எப்படியாவது நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வைக்கணும் இந்தியர்களை அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில நன்கொடை அப்படின்ட்டு சில கொடுத்துருப்பாரு. ஆனால் அது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேச காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் வந்து நிராகரிச்சிருக்கும். 4வது கொஷின், முற்போக்கு கட்சியை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முற்போக்கு கட்சி தொடங்கியவர் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்பவர் காந்தியோட வேட்பாளர் யார் அப்படின்னா பட்டாபி சித்தாராமையா. இவர் வந்து எதிர்த்து ஜெயிச்சிருவார். அப்படி ஜெயிச்சதுனால இது வந்து காந்தி வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். இதனால் சுபாஷ் வந்து பதவி விலகிடுவார். இதனால் விலகிட்டதுக்கப்புறம் 1939 ஜனவரி 1 என்ன கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னா தேசிய முற்போக்கு கட்சி அப்படின்னு ஆரம்பிப்பார். அடுத்த கொஸ்டின், இரு நாடுகள் கொள்கையை வெளியிட்டவர் யார்? இரு நாடுகள் கொள்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா முகமது அலி ஜின்னா. எப்போ வெளியிட்டிருப்பார் அப்படின்னா 1940 வெளியிட்டிருந்திருப்பார். அடுத்த கொஸ்டின், ஆசாத் ஹிந்த் பாஜ் என்று அழைக்கப்பட்டது எது? ஆசாத் ஹிந்த் பாஜ் அப்படின்றது இந்திய தேச இராணுவத்தை தான். இது வந்து சிங்கப்பூரில் தொடங்கப்பட்ட ஒரு இராணுவம் தான் அது. அந்த பேருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆசாத் ஹிந்த் பாஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், கிரிப்ஸ் தூதுக்குழு யோசனைகளை பின்தேதியிட்ட காசோலை என்று வர்ணித்தவர் யார்? இது சொன்னவர் காந்தி சொல்லியிருந்திருப்பார். இது கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போ வந்திருப்பாங்க அப்படின்னா 1942 வந்து மார்ச் மாதம் 22 வந்திருப்பாங்க இந்தியாவுக்கு. இது வந்து கடுமையான மன அழுத்தம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா நேரு சொல்லியிருந்திருப்பார். அடுத்த கொஸ்டின், தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கியவர் யார்? ஃபஸ்ட்டு தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கினவர் யார் அப்படின்னா ஆச்சாரியா வினோபா பாவே. எப்போ தொடங்கியிருப்பார் அப்படின்னா 1940 அக்டோபர் மாதம் 17 ஃபஸ்ட்டு இவர் தொடங்கியிருப்பார். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா நேரு தொடங்கியிருந்திருப்பார். தேர்டு பார்த்திங்க அப்படின்னா காந்தி தொடங்கியிருந்திருப்பார். இதே தமிழ்நாட்டோட தனிநபர் சத்தியாகிரகி அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎஸ் ராஜன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் கூட இது. அடுத்த கொஸ்டின், வகுப்பு கொடை அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார் அப்படின்னு இருக்காங்க. வகுப்பு கொடை அறிவித்தவர் யாருன்னா ராம்சே மெக்டொனால்டு. எப்போன்னா 1932 ஆகஸ்ட் மாதம் 16 அறிவிச்சிருந்திருப்பார். அடுத்து, வகுப்பு கொடையை எதிர்த்து மோகன்சந்த் கரம்சந்த் காந்தி என்ற எந்த சிறையில் சாகுமாறு உண்ணாவிரதம் இருந்தார் கேட்டிருக்காங்க. காந்தி அப்போதைக்கு எரவடா சிறையில் உண்ணாவிரதம் இருந்திருப்பார். ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா 1932 செப்டம்பர் மாதம் 20 இந்த வகுப்பு கொடையை எதிர்த்து உண்ணாவிரதம் இருந்திருப்பார். கடைசியில் 24 புனா ஒப்பந்தம் அப்படின்னு நடந்திருக்கும். அடுத்த கொஸ்டின், சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் தடியடிப்பட்டு காயமடைந்தவர் யார்? இந்த சைமன் குழு போராட்டத்தில் லாகூரில் இறந்தவர் தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா லாலா லஜபத் ராய். ஸோ இந்த பிளேஸ் ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லாகூரில் அடிப்பட்டு இறந்து போயிடுவார். அடுத்த கொஸ்டின், பஞ்சாப் சிங்கம் அழைக்கப்பட்டவர் யார்? பஞ்சாப் சிங்கம் அப்படின்னா லாலா லஜபத் ராய். இது வங்க சிங்கம் அப்படின்னா நேதாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. வங்க சிங்கம் அப்படின்னா நேதாஜி அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், வறுமையும் இந்தியாவில் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் யார் கேட்டிருக்காங்க. இந்த நூலை எழுதியவர் தாதாபாய் நவரோஜி.
எப்போ எழுதியிருப்பார்னா 1901 எழுதியிருப்பார். இதுதான் வந்து அந்த சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். அடுத்த கொஸ்டின், இரண்டாவது தனிநபர் சத்தியாகிரகம் நடத்தியவர் யார் இருக்காங்க. இரண்டாவது தனிநபர் சத்தியாகிரகம் நடத்தியவர் ஜவஹர்லால் நேரு. இதுவும் 1940 தான். அடுத்த கொஸ்டின், பூரண சுயராஜ்யம் முழு சுதந்திரம் எங்கு நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி கூட. இது வந்து லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து நடத்தியிருப்பாங்க. இது வந்து 1929 டிசம்பர் மாதம் 31 இது வந்து நேரு வந்து கொடியேற்றிருப்பார். அடுத்த கொஸ்டின், சுயராஜ்ய கட்சி யாருடைய மறைவிற்கு பின்னால் பலவீனம் அடைந்தது. சுயராஜ்ய கட்சி சிஆர் தாஸ் இறந்ததுக்கப்புறம் ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருக்கும். இவர் எப்போ இறந்து போயிருப்பாருன்னா 1925 இறந்து போயிருப்பார். இதனால இந்த கட்சி பலவீனம் அடைஞ்சிருக்கும். ஸோ ஆனாலுமே இந்த கட்சி பார்த்திங்க அப்படின்னா 1926 ஜெயிச்சிருந்துருக்கும். ஆனால் அப்போதைக்கு அந்த சுப்பராமன் அப்படின்றவங்க சுயேட்சிட்ட ஆட்சியை கொடுத்துருவாங்க. அடுத்த கொஸ்டின், இந்திய பிரிவினைக்கான திட்டத்தை அறிவித்தவர் யார். இந்திய பிரிவினைக்கான திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட்பேட்டன் பிரபு, அதாவது இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னா 2 பிரிவினை அதாவது அறிவிச்சிருப்பார். இது வந்து சிலமே பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 3 திட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு முக்கியமானது ஞாபகம். இன்னும் 1947 அறிவிச்சிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.